ஃபாதர், இந்த இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க ஃபாதர், கிட்டத்தட்ட 90 பேரு மதமாற்றம் செய்யப்பட்டாங்கன்ட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேத்துக்கு மேல 68 பேர் முதல் தகவல் அறிக்கையில பெயரிடப்படுகிறார்கள். எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. பெண்கள், வயதானவர்கள், 11 வயசு குழந்தை பேர்ல எஃப்ஐஆர், 17 வயசு பையனை நீங்க 23 வயதுன்ட்டு மாற்றி, பொய்யாக மாற்றி அந்த பையனை தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே போலீஸ் தெரிந்தே செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். இப்போ யாராச்சும் ஒருத்தங்க சர்ச்சுக்கு வரவங்க, இப்போ இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாநிலத்திலும் ஃபாதர், இப்போ இது ஒரு கூடுதல் பயத்தை கொடுக்காதா? நம்ம போனா கூட, நம்ம சர்ச்சுக்கு போனா கூட நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை அந்த சம்பவமும் இப்ப நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களும் கொடுக்காதுங்களா ஃபாதர்? கண்டிப்பா இது போன்ற ஒரு சின்ன சின்ன பயத்தை மக்கள் மத்தியில் அது உருவாக்கினாலும் கூட கிறிஸ்தவர்களுக்கு இது போன்ற எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிப்பது பழகி போன ஒன்றுதான். சரி, பாருங்க, இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சத்தியம் தொலைக்காட்சி சொன்னது கூட இன்னைக்கு திருச்சபை அளவுல மக்கள்கிட்ட இந்த செய்திகள் பகிரப்படவில்லை. பாருங்க, இவங்க அன்பு செயல்களை தொடரலாம், அறச்செயல்களை தொடரலாங்கிற அந்த நடைமுறையிலே இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. எப்படி இவங்க எல்லாம் ஒரு நாள் மாறுவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த கிறிஸ்துவ மதத்தினுக்குள்ளே கூட போயிட்டு இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்கிறீங்க. நடந்த விஷயங்கள் கூட மக்களிடத்திலே முறையாக பகிரப்படக்கூட ஒரு விஷயமா அது கிறிஸ்துவ சமூகம் செய்யவில்லை. ஓகே 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 எட்வின் சார், வேற ஏதாவது இந்த 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 வழக்கின் பால் நிகழ்ந்த ஏதாவது சம்பவத்தை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க? நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன். அதாவது இந்த ஃபத்தேபூர் இசிஐ ஃபத்தேபூர் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா, அதாவது 2 காரியங்களை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். ஒண்ணு இசிஐ திருச்சபை ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள கிறிஸ்துவர்களுக்கு, பாதிரியார்களுக்கு, அதாவது கிறிஸ்துவர்களுக்கு, அதாவது இந்த ஒரு வெற்றி மூலமாக ஸ்குவாஷிங் ஆஃப் 4 எஃப்ஐஆர், மற்றபடி கேரண்டி ஆஃப் ஆர்டிகல் 19, 21, 25 மூலமாக, அதாவது இந்த நாட்டுல மத சுதந்திரம் இருக்கிறது என்பதை இசிஐ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்த கேஸின் வெற்றியின் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்கிறது. ரெண்டாவது we will never let our pastors and our vision go. அதாவது எங்களுடைய ஊழியர்கள், எங்களுடைய விசுவாசிகள், எங்களுடைய தரிசனத்தின் மீது எப்பொழுதும் நாங்க இருப்போன்றத இந்த ஒரு சட்ட போராட்டத்தின் மூலமாக நாங்கள் நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் சார். என்னன்னா, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்று, அதாவது எக்ஸ் பக்கத்துல ட்விட்டர்ல அவங்க சொல்லியிருக்காங்க, மைனாரிட்டி ஷுட் லிவ் வித்வுட் ஃபியர். ஓகேங்களா? மைனாரிட்டி ஷுட் லிவ் வித்வுட் ஃபியர் என்று சொல்லி அவங்க ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க. அதாவது இந்த தேசத்திலே சிறுபான்மையினர் பாதுகாப்பாக பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்படின்னா பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் அதாவது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நான் சொன்னது போல 834 இன்சிடென்ட், ஓகேங்களா, இந்த ஆண்டு மட்டும் நடந்திருக்கிறது. அதுல சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 69 இன்சிடென்ட்ஸ் நடக்குது. சராசரியா 69, எல்லாம் வெரிஃபைடு இன்சிடென்ட். ஆகினாலே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதாவது இந்திய தேசத்துல இருக்கிற, அதாவது நம்முடைய பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர் அவர்கள் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். கொடுப்பார்கள் விசுவாசி. ஓகே ஓகே பியூஷ் மனுஷ், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பான எந்த கேள்வியை இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற உள்துறை இலாக்காவில் கேட்டாலும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டீங்கனாலும் சரி, பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கேட்டாலும் சரி, அதுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய பதில் போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் அவர்கள் நின்று விடுகிறார்கள். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு எல்லாருமே எந்த மாநிலத்தில் அது நடந்ததோ அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை தான் அத்தாரிட்டியா, அல்லது இது பறந்துபட்டு பல மாநிலங்கள்ல இது நடக்கிறதுனால மொத்தமாக இதுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி பொறுப்பா? ஹோம் மினிஸ்ட்ரி என்டையர் நாட்டுக்கே பொறுப்பு தான். சரி, ஆனா ஒரு கூத்து என்னன்னா, ஒரு முஸ்லிம் ஹிந்துஸ் சேர்ந்து முஸ்லிம மாப் லிஞ்ச் பண்ணா, முஸ்லிம தாக்குனாங்கன்னா, இல்ல கிறிஸ்டியனை தாக்குனாங்கன்னா அது ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கும், போலீஸ் எடுக்கும் விசாரணைய. ஓகே.
ஆனா அதே பை சான்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹிந்து முஸ்லிம்ஸ்னால தாக்கப்பட்டாங்கன்னா நேரா என்ஐஏ வந்துரும். ஓகே, புரியுது. எப்படி மாத்தி இருக்கு பாருங்க. மெஜாரிட்டேரியன் கம்யூனிட்டிக்கு என்ஐஏ, ஓகே, மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஸ்டேட் போலீஸ், புரியுது. அண்ட் யூஏபி செக்ஷன்ஸ் வேற. நீங்க ஒரு கொலை கேஸ்ல கூட ஒரு கொலை நடக்குதுன்னா யூஏபியை கொண்டு வரோம். ஓகே, ரைட்டுங்க. சோ இந்த சட்டம் வந்து சங்கி மங்கிங்களுக்கு ஒரு சட்டம், மீதி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சட்டம்ங்கிறது வந்து நாட்டுல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுல டவுட்டே வேணாம். சரி. மைக்கேல் பட்னம் கேஸ்ல இன்னைக்கு சிபிஐ இதுக்கு வரைக்கும் நீங்க சொல்றீங்க. அவ கங்குரு வந்து வந்தப்போ நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். ஓகே. when he came there நான் மைக்கேல் பட்னம் வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணி போனேன். we had a big argument with him. I was the first complainant against Annamalai releasing the juvenile justice actல FIR போட வச்சேன். ஓகே. but that FIR has gone to the CBI. ஓகே. and இது வரைக்கும் அண்ணாமலை மேல எந்த நடவடிக்கை இல்ல. சரி சரி சரி. பண்ணாம கர்த்தா தர்த்தா மாஸ்டர் மைண்ட் மாஃபியா ஃப்ரீயா இருக்கான், ஜாலியா இருக்கான். அது அண்ணாமலையா இருக்கட்டும், நரேந்திர மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும். the people who are reaping the reward of hatred, யார் வந்து இந்த அறுவடை பண்ணிட்டு இருக்காங்களோ மதவெறிய, அவங்க சில பேர் தான் இருக்க முடியும். நாடு நல்லா இருக்க முடியாது. நாடு எந்த ஒரு நாடுமே மதத்தை நம்பி போன நாடு இது வரைக்கும் சரித்திரத்திலே நல்லா இருந்தது இல்ல. ஓகே ஓகே ஓகே. எட்வின் சார் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன் சார். கடைசியா இந்த ஃபத்தேபூர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட். ஓகே. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு. அதாவது இப்ப 12 ஸ்டேட்ல ஃபைல் பண்ணிருக்கிற, அதாவது 12 ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்கிற ஆன்டி கன்வர்ஷன் பில்லை எதிர்த்து, அதாவது சுப்ரீம் கோர்ட்ல நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த 12 மாநிலத்திலும் உள்ள ஆன்டி கன்வர்ஷன் பில் ரிப்பீல் பண்ணணும், இதை கேன்சல் பண்ணணும் என்று சொல்லி 12 ஸ்டேட்ல உள்ள எஃப்ஐ, அதாவது ஆன்டி கன்வர்ஷன் பில்லை கேன்சல் பண்ணுகிறதற்கு இசிஐ ஃபத்தேபூர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு பேஸாக இருக்கிறது என்பது இது வக்கீல்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. ஒரு ஃபவுண்டேஷனை, அதாவது 12 ஸ்டேட்ஸ்ல உள்ள ஆன்டி கன்வர்ஷன் பில்லை டெமாலிஷ் பண்றதுக்கு இசிஐ ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் பாதிரியார்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஒடுக்கப்பட்டால் சட்டத்தை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி எங்களுடைய இந்திய போதகர்களோடு கூட, விசுவாசிகளோடு கூட, எங்களுடைய தரிசனத்தோடு கூட இன்றும் இல்ல என்பதை எங்களுடைய பிரதம பேராயர் பிஷப் கதிரொலி மாணிக்கம் அம்மா மூலமாக இந்த சத்தியம் டிவி வாயிலாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த நிகழ்ச்சியை இன்டெலிஜென்ஸ் பியூரோ மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரியா கொண்டு போய் ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட சேர்த்தா போதும். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.